எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு பெண்ணின் பெருமை. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாளும் சோழ மண்டலமே பெண்ணாவாள் அப்பொற்சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு. இக்கவிதையின் முதல் 2 வரிகள் கம்பர் எழுதியது. அடுத்த 2 கடைசி வரிகள் ஔவையார் எழுதியது. இதில் என்ன சிறப்பு என்றால் கம்பனும் ஔவையும் சேர்ந்து ஒரு கவிதை எழுதியது. மேலும் இப்படி ஒரு கவிதை உருவாக காரணம் என்ன என்று நாம் யோசித்தால் அது ஒரு கதை வடிவமாக நமக்கு கிடைக்கிறது. பண்டைய காலத்தின் மக்களின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் நிறைய உள்ளன. அச்சிறு சிறு நிகழ்வுகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது நமக்குள் ஏற்படும் மகிழ்ச்சி, ஆச்சரியம், சந்தோஷம், அறிவுத்திறன் என்று பலவற்றை நாம் கூறி நம்மை புதுப்பித்து கொள்ள ஏதுவாகிறது. இப்போது இக்கவிதை உருவான கதையை காண்போம். ஔவை ஒரு சமயம் வீதி வழியே நடந்து வரும்போது ஒரு வீட்டின் சுவரில் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாளும் சோழ மண்டலமே என்ற இந்த 2 வரிகள் எழுதியிருப்பதைக் கண்ட ஔவை இவ்வழகிய வரிகளை யார் எழுதியது என்று அறிந்து கொள்வதற்காக அவ்வீட்டின் கதவை தட்டினாராம். அவ்வீட்டின் கதவை திறந்த பெண்மணியிடம், அம்மா, இந்த சுவரில் எழுதிய கவிதையை யார் எழுதியது? மிகவும் அழகாக உள்ளது, ஆனால் முற்றுப்பெறாமல் இருப்பது போல் தெரிகிறதே. அதை பற்றிய விளக்கம் அறியவே விளைகிறேன் என்று கூற, உடனே அந்த பெண்மணி, அந்த கதையை ஏமா கேட்குறீங்க? என் பெயர் சிலம்பி. எனக்கு கம்பன் கவிதைகள் மேல் மிகவும் பிரியம் உண்டு. அதனால் கம்பரை சந்தித்து என் மீது ஒரு பாட்டு எழுதி தரும்படி கேட்டேன். உடனே அவர், நான் ஒரு பாட்டிற்கு 1000 பொன் வாங்குகிறேன், நீ 1000 பொன் கொடு, எழுதி தருகிறேன் என்றார். நான் உடனே, என்னிடம் 500 பொன் தான் உள்ளது, இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றேன். உடனே அவர் 500 பொன்னை பெற்றுக்கொண்டு, இந்த 2 வரிதான் எழுத முடியும், இதை வைத்துக்கொள், இன்னும் 500 பொன் கொண்டு வா, அதன்பின் இப்பாடலை முடித்து தருகிறேன் என்று கூறிவிட்டார். என்னிடம் இருப்பதோ 500 பொன் தான். இன்னும் நான் 500 பொன் சம்பாதிப்பதெங்கே? மீதி பாடலை அவர் என்னை பற்றி எழுதி தரப்போவதெங்கே என சோகமாக கூற, உடனே ஔவை, அதற்கென்னம்மா, மீதி பாடலை நான் எழுதி தருகிறேன் என்று கூறி, பெண்ணாவாள் அப்பொற்சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு என பாடலை முடித்து அப்பெண்ணின் பெயரையும் சேர்த்து அவளது அழகையும் எடுத்து கூறி முடித்து கொடுத்தாராம். இது ஔவையின் தனிப்பாடல்கள் என்ற நூலில் உள்ளது. புலியூர் தேசிகன் இப்பாடலுக்கு பொருள் எழுதியுள்ளார். இதில் நாம் அறிவது கம்பனின் செல்வாக்கு, ஔவையின் கருணை, ஒரு பெண்ணின், அதுவும் சாதாரண பெண்ணின் கவிதையின் ஆர்வத்தையும், அதோடு தன்னை பற்றி ஒரு பெரும் கவிஞன் எழுத வேண்டும் என்ற வேட்கை என பலவற்றை கூறலாம். இம்மூவரையும் ஒரு பாடலில் இணைத்த அக்கால சூழல் என பலவற்றை நாம் அறிய முடிகிறது. இதுபோல் சிற்சிறு விஷயங்களும் நமது தமிழ் இலக்கியங்களை அறியும்போது, நமக்கு படிக்கும்போது மகிழ்வை தருகிறது. வாழ்வை பற்றி, மனிதர்களை பற்றி என பலவற்றை எழுதிய ஔவை, இராமாயணம் போன்ற காப்பியங்களை எழுதிய கம்பன், இந்த இருவரும் இரு பெரும் பெரியோரை இணைத்த ஒரு சாதாரண பெண்மணி என்ன ஒரு இனிமையான பாடலை நாம் பெற காரணமானார்கள். நதியாகிய காவிரியின் வளம், காவிரியின் பெருமை, சிறப்பு, காவிரியின் சுவை, சோழ மன்னர்களின் பெருமை, மண்ணின் மகிமை, பெண்ணின் பெருமை என பலவற்றை ஒரு சிறு பாடலில் எடுத்து எம்பிய இரு பெரும் கவி சக்கரவர்த்திகள். இதுபோல் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள நமது இலக்கியங்கள் உதவுகின்றன. நாம் இனி படித்து அறிந்து கொள்வோம், படித்ததை பகிர்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.